எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து இந்த ட்ரெய்லர் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அண்டு மியூசிக்கும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து அவர் படத்துக்கு மாத்திரம் ஹீரோக்கள்லாம் வேறு ஹீரோக்கள் இல்லாத டான்ஸ் எல்லாம் இவர் ஆடி காட்டிட்டார். ஸோ அதனால் வந்து ஹீரோக்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் ஜிஎம் குமார் யூனிட்டில் நாங்கள் இருக்கும்போது வந்து எங்களுக்கு மாஸ்டராக வந்து சுந்தரம் மாஸ்டர் அந்த படத்துக்கு அறுவடை நாளுங்கிற படத்துக்கு அதில் வந்து ராஜுவை வந்து நாங்கள் வந்து சின்ன வயசில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ராஜு மாஸ்டர். அதுக்கப்புறம் இதயம் படத்தில் வந்து எங்கள் யூனிட் தான் கதிருதான். அதில் வந்து பிரபு மாஸ்டரையும் ராஜுவையும் வந்து தனித்தனி சாங்காக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்புறம் பிரபு மாஸ்டர் வந்து ஒரு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி வந்து டான்ஸு, நடிகர், அப்புறம் டைரக்ஷன் ஆகிட்டார். ஸோ அந்த குரூப்பில் இருந்து வந்த ஸ்ரீதர் வந்து டான்ஸ் ஆடிட்டார், டான்ஸ் மாஸ்டர் ஆகிட்டார், நடிகர் ஆகிட்டார், இயக்குனராகவும் ஆக போகிறாரு. அதுக்கு டான்ஸ் அத்தாச்சு போட்டாச்சு. கேப்பில் நானும் போட்டுக்கிறேன். நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்காது. உடனே வந்து உனக்கு சான்ஸ் கொடுத்துட்டாரு. அதனால் என்னையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கங்க சார். ரொம்ப நாளாச்சு டைரக்ஷன் பண்ணி. அதனால் அந்த படத்தோட சாங்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதாவது ஸ்ரீதர் மாஸ்டர் நான் சொல்லணும்னா அவர் எப்பயே வந்து நடிகர் ஆகிருக்க வேண்டியார். அவ்வளோ அழகு, அவர் ஒரு ஹேண்ட்ஸம் எல்லாமே இருந்துச்சு. நான் அப்போ இருந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருந்தேன், நீங்கள் சீக்கிரம் நடிகன் ஆகிருங்க, டான்ஸை விட்டுருங்க அப்படின்னா. பட் டான்ஸையும் விடாமல் இது வரைக்கும் வந்து ஒன்று அவர் என்னப்படியே வந்து அவர் வந்து பெரிய நடிகனாக வரணும்னு ஆசைப்பட்டது வந்து இந்த படத்து முடிய நிறைவேறாரு. ஸோ எப்படி விஜய்க்கு வந்து ஒரு போக்கிரியோ, ரஜினிக்கு எப்படி ஒரு போக்கிரி ராஜாவோ, அதே அளவு ஸ்ரீதர் மாஸ்டருக்கு வந்து இந்த போக்கிரி மன்னன் வெற்றி பெறும்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக சகோதரர்களுக்கும் முதற்கண் வணக்கம். ஏன்னா எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் போடுற மார்க்கில் தான் நாங்கள் பாஸ் ஆக முடியும். ஸோ முதற்கண் நன்றி உங்களுக்கு தான், முதற்கண் வணக்கமும் உங்களுக்கு தான். ஸ்ரீதர் மாஸ்டர் ஒருவேளை டான்ஸர் ஆகலைன்னா அன்னைக்கே நடிகர் ஆகிட்டுருப்பார் மாறின. ஏன்னா அவர் டெஸ்ட்டுக்கு வரத்துக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் டெஸ்ட்டுக்கு வந்திருந்தேன். ஸோ ஒரு 4 நாளுக்கு அப்புறமா தான் டெஸ்ட்டுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. வெளியில் வந்தவன் சரி ஒரு ஃபோட்டோ செஷன் சொல்லி ஒரு ஃபோட்டோ செஷன் அட்டன் பண்ணி ஒரு கம்பெனிக்கு போனேன். அந்த கம்பெனியில் ஒரு வேஷம் கொடுத்தாங்க. அன்னையிலேருந்து அப்படியே தொடர்ந்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நின்று பேசுகிற அளவுக்கு கலந்துருக்கேன். அதே மாதிரி ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னுவாங்க. அதே மாதிரி ஸ்ரீதர் மாஸ்டருடைய மூமெண்ட்ஸ் வந்து நிறைய ஹீரோஸ்க்கு பிடிக்கும். ஏன்னா எத்தனையோ டான்ஸ் மாஸ்டர்ஸ் வந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட பீரியட் தான் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறமா வேற சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஸ்ரீதர் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் ஹி இஸ் பீன் சீயிங் க்ரோத். இன்னைக்கு பிரபுதேவா மாஸ்டர்ன்றது ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டான்ஸ் மாஸ்டர்ஸில். அந்த மாஸ்டருக்கு பிடித்த மாஸ்டர்கள் லிஸ்டில் 1 to 5 ஸ்ரீதர் மாஸ்டர் இருக்கார். அது எனக்கு பர்சனலாக தெரியும். ஸோ இட்ஸ் நாட் அ ஜோக். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். பட் நடிப்புக்காக எந்த காரணத்தை கொண்டும் டான்ஸை விட்டுற வேணாம். டான்ஸ் ரொம்ப முக்கியம். எப்படிங்க ஓட முடியும்? என்னோட தொழிலே அதுக்கு தான். என்னால் இப்படி தான் ஜெயிக்கணும்னு நினச்சா இது. அதாவது இந்த கோரியோகிராஃபிக்கை என்றைக்குமே விட மாட்டேன். அதுதான் என் உயிர், அதுதான் என் உயிர். தேங்க்யூ. அதை கொஞ்சம் அழுத்தமாக சொல்லிட்டா நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் சொன்னேன். போக்கிரி மன்னன் நிச்சயமாக ஒரு போக்கிரி அளவுக்கு வெற்றி பெறணும்னு மனசில் ஆசை இருக்குது. டெஃபினட்டாக ஒரு நல்ல நிலைக்கு எல்லாரும் வருவார்கள். புதுசாக வர தயாரிப்பாளர்களுக்கு மேக்சிமம் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும். இந்த வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. ஒரு 2 வருஷம் முன்னாடி நான் ஸ்ரீதர் மாஸ்டர் டான்ஸ் கிளாஸ் போனேன். துல்கரும் மகாத்மா சொல்லிட்டு இருந்தாங்க, ஸ்ரீதர் மாஸ்டர் கிளாஸ் போயிட்டுருக்கோம் வரியான்னு. ஸோ போகும்போது மாஸ்டர் வந்து ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போது வந்து ஃபீட்பேக் சொல்லுவார். இது கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், இது கொஞ்சம் வீக்காக இருக்குது, இது எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் ஒர்க் பண்ணுங்கன்னு. அதான் ஒரு மாஸ்டர் வந்து ஷூட்டிங்லாம் முடிச்சு வேலையெல்லாம் முடிச்சு சாயந்தரம் வந்து கிளாஸ்க்கு வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ கவனமானதை பார்க்குறது வந்து பெரிய விஷயம். ஸோ அதே ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஸ்ரீதர் மாஸ்டரை விஷ் பண்ணுறேன். இந்த போக்கிரி மன்னன் பெரிய ஹிட் ஆகணும், இந்த டீமும் நான் வாழ்த்துக்கிறேன்.
நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரமேஷ் ரெட்டி. கன்னடத்துலேருந்து வந்து இப்போ ஃபஸ்ட் படம் தமிழில் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த தமிழ்நாடு மக்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், எல்லாரும் கேட்டுக்கிறேன். படம் பார்த்தீங்க, நீங்கள் ட்ரைலர் எல்லாம் பார்த்தீங்க, எப்படி இருக்குதுன்னு ஒரு வாட்டி சொல்லுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறமா இங்கே மேடையில் வந்திருக்க பெரியவர்கள் கலைப்புலி தானா அவர்களுக்கு என் நன்றி சொல்லிக்கிறேன். ராஜ் கபூர் அவர்கள் டைரக்டர், அவருக்கு என் நன்றி. சந்தானு ஆக்டர், அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் ஸ்ரீராமன் மாரி அவர்களுக்கு எல்லோரும் நான் இங்கே வெல்கம் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் இங்கே வந்ததுக்காக. அப்புறமா நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் என்னை வச்சு ஒரு டான்ஸ் பண்ணிட்டாங்க, பார்த்தீங்களா? எல்லாம் ஐட்டம் சாங் பண்ணியிருக்கேன். டான்ஸில் அவர் ஸ்டெப்போடு என்னையை சேர்த்து விட்டாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ஃபஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் இன்னொரு வாட்டி கேட்டுக்கிறேன். ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாரும். தேங்க்யூ. தப்பான பரவாயில்ல, தமிழில் தான் பேசுகிற ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சொல்லணும்னா ஸ்ரீதர் மாஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். எதுக்கு நான் கன்னடாவில் 12 மூவிஸ் பண்ணிருக்கிறேன். இவ்வளோ நல்லா இன்னைக்கு வரைக்கும் கன்னடாவில் எனக்கு காமிக்கல. So this is the first movie I'm looking so beautiful, and he showed me so beautifully. So I would like to thank Sridhar sir. Every frame looks beautiful. And Ramesh sir ku thanks solla mudiyum. I mean, sorry, my Tamil tension la thappa irukudhu, ana continuous la flow la pesna correct da pesren. So I would like to thank Ramesh sir for giving me this wonderful opportunity, and of course Madesh sir. One best thing about Tamil industry, what I want to say is, be it a star, be it a fresher, you treat the same. So we are a freshers today and you all are here. Trust me, that's such a support, such a big support. So what I want to say about Pokeri Menon is going to be one of the biggest movie of my career. So I am sure Tamil ellaru kuda freshers ku romba support pandringa. Adha mari நம்ம படம் கூட நீங்க எல்லாரும் support பண்ணனும். It'll release very soon, so support பண்றீங்க இல்லீங்களா? Songs, how is the songs? Thank you so much. எல்லாருக்கும் நன்றி for coming here, and a big thanks to all the guests over here, and thanks once again. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற தானன் சார் அண்ணனுக்கும் ராஜ்குமார் சாருக்கும் வணக்கம். என்ன பேசுறது தெரியல எனக்கு. மைக்கில் பொதுவாக எல்லாரும் சாங் கேட்பாங்க, சாங் போட்டு கொடுப்பாங்க. எனக்கு பிக்சரைசிங் பார்த்தா ஒரு மாதிரி அடி வாங்கிட்டே இருக்கும். பட் அந்த மாதிரி இந்த படத்தில் சாங் நல்லா காப்பாற்றி கொடுத்ததுக்கு ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் மாதேஷுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்படி என்னன்னு சொல்ல வந்தது எல்லாருக்கும் தேங்க்ஸ். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும், சினிமா நட்சத்திரங்களுக்கும், பத்திரிகை ஆசிரியர்கள், தொலைக்காட்சி, வானொலி, இணையதள நண்பர்களுக்கும், வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். முதல்ல ரமேஷ் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் ஸ்ரீதர் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். உங்கள் 2 பேர் இல்லைனா இந்த ஸ்டேஜ், இந்த ஃபங்க்ஷனிங் நடந்திருக்காது. இந்த படத்தை எங்களுக்கு ஆரம்பித்து எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்ச என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். 2004 காலேஜ் முடிச்சுட்டு, காலேஜ் படிக்கிறப்போ நீ நல்லா பாட்டு பாடுற, நல்லா ஆர்ட் பண்ணுற, சினிமா பண்ணுன்னா நல்லா பெருசாக வந்துடும்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னாங்க. சரி நம்மளும் போவோம், சினிமா போகிறோம், அசிஸ்டண்ட் ஆகிறோம், கதை சொல்கிறோம், வெளியே வரோம், டைரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்தேன். வந்து பார்த்தா தான் தெரியுதுங்க எவ்வளோ கஷ்டம்ட்டு. அசிஸ்டண்ட் ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. அப்புறம் வெளியே வந்து படம் பண்ண ட்ரை பண்ணி சாரை போய் பார்த்தேன். சாரை பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், கண்டிப்பாக அந்த படத்தை நான் முடிக்கிறேன் அப்படின்னு. ஸ்ரீதர் மாஸ்டர், நான் அசிஸ்டண்ட் வந்துட்டு வெளியே வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஹீரோ, கதை சொன்ன ஹீரோ ஸ்ரீதர் மாஸ்டர். 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னப்பா என்ன வந்து என்கிட்ட வந்து ஹீரோ சொல்கிற, கரெக்டாகுமான்னு கேட்டார். இல்லை மாஸ்டர், கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னேன். நான் எதிர்பார்த்த விட நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு ஸ்ரீதர் மாஸ்டர், நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் என்னுடைய அசோசியேட் தர்மராஜ், ஈஸ்வர், சோழன் அவர்களை மேடைக்கு வர சொல்கிறேன்.
எனக்கு ரொம்ப உதவி செஞ்சு என் கூட இருந்த ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இப்போ வரைக்கும் என் கூட இருக்கிறது சோழன். அவர் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் என்னோடய அப்பா அம்மாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த வயசில் எல்லாருமே குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுற வயசு. சினிமான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு வில்லேஜ்லேருந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. என்னால் சாரிம்மா, இனிமேலுக்கு உங்களை நல்லா பார்த்துப்பேன். சிவாண்ணா, கதிர்வேல், என்னுடைய நண்பர்கள், பாடலாசிரியர்கள், இந்திரவர்மன் அண்ணாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் கதை சொல்லி ஃபஸ்ட்டு சொன்ன உடனே சாங் பண்ணி கொடுத்தாரு, 2 சாங்கு. அந்த 2 சாங்கு இது வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 சாங் பண்ணியிருக்காரு, அதுவும் நல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ்ண்ணா. ஸ்பூர்த்தி மேடம், அவங்களும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் வில்லேஜு வந்து அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு நன்றி. வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். யாராவது மிஸ் ஆயிருந்தால் மன்னிச்சுங்க. இந்த படத்தை எங்களுக்கு ஆரம்பத்தில் உதவி செஞ்ச முருகன் அவர்களுக்கும் காசிம்பாய் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தோட தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் 2 பேருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இயக்குனர் கூட ஒர்க் பண்ணுற உதவி இயக்குநர்களை மேடைக்கு கூப்பிட்டு நன்றி தெரிவிச்சதை நான் இது வரைக்கும் யாரையும் பார்க்கல. ஸோ அதுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முதல் படத்தில் மட்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனை வெற்றி படங்கள் கொடுத்தாலும் அத்தனை மேடைகளையும் இதே ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும். மாஸ்டரோட நான் இன்னும் சினிமாவில் இன்னும் ஒர்க் பண்ணல. அதாவது மாஸ்டர் எனக்கு இன்னும் இந்த சாங்கை டைரக்டாக பண்ணலை. அதனால ஹாப்பியாக இருக்கீங்களா? இல்லை, வேற ஒரு இடத்துல கோரியோகிராஃப் பண்ணார். அதை நான் என்னன்னு சொல்கிறேன். நான் முதல்ல மாஸ்டர் பற்றி சொல்லணும்னா, ரொம்ப வருஷமாக எனக்கு மாஸ்டர் தெரியும். இன்ஃபேக்ட் முதல்ல நான் வந்து மாஸ்டரோட நல்லா பழகினது வந்து சிங்கப்பூரில். மாஸ்டருக்கு வந்து நாக்குமுக்க சாங்க்கு வந்து பெஸ்ட் கோரியோகிராஃபர் அவார்ட் கிடச்சிது. எனக்கு என்னோட சக்கரக்கட்டி படத்துக்கு பெஸ்ட் நியூ கமர் அவார்ட் கிடச்சிது. ஸோ அங்கே 2 பேரும் ஒரு ஷோவில் மீட் பண்ணோம். அண்ட் அங்கே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஒரு கேப் ஆயிடுச்சு. அண்ட் திருப்பி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பிரபுதேவா மாஸ்டர் அவரோட கொரியோகிராஃபி, அவர் இன்னொருத்தர் சொன்ன மாதிரி வந்து பிரபு மாஸ்டருக்கு ரொம்ப பிடிச்ச அவரோட அசிஸ்டன்ஸ்ல ரொம்ப பிடிச்ச ஒரு கொரியோகிராஃபர்னா அது கண்டிப்பாக ஸ்ரீதர் மாஸ்டர் தான். ஏன்னா நானே பார்த்துருக்கேன். பிரபு மாஸ்டர் வந்து ஏதோ அவரோட சாங் ஒன்று கொரியோகிராஃபி பண்ணுறப்போ அவரோட கிளாஸுக்கு வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் கிளாஸ்லாம் கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் வேறு யாரையும் இல்லாமல் ஸ்ரீதர் மாஸ்டர் என்னை மட்டும் தான் கூப்பிட்டு எங்கள் 2 பேரும் வச்சு ரிஹர்சல் பார்த்தார் அவர். ஸோ அங்கே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் விஜயனா அவரோட ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நாங்கள் 2 பேரும் கேரளாவில் வந்து ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோ ஜட்ஜ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப கேப் விட்டு தான் 2 பேரும் ஒருத்தரை மீட் பண்ணியிருக்கோம். கண்டினியூஸாக ஒரு தொடர்பு இருந்ததே இல்லை. ஆனால் முதல் வாட்டி சிங்கப்பூரில் எப்படி பார்த்தனோ, இன்னைக்கு டான்ஸ் ரியாலிட்டி ஷோவில் மாஸ்டர் அதே மாதிரி தான் இருக்காரு. ஒரு நல்ல மனிதர். என்றைக்குமே வந்து ஒரு மாறாத ஒரு விஷயம். அது என்றைக்குமே சினிமாவில் வந்து ரொம்ப ஒரு முக்கியம். வெற்றின்னு ஒன்று வந்துச்சுன்னா வந்து அதை டப்புன்னு அதை தலைக்கு ஏறிக்கும். ஆனால் மாஸ்டர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு மாஸ்டராக இருந்தாலும் அவர் ஒரு சீஃப் ஜட்ஜாக நான் பண்ணுறேன் அந்த ஷோவில். அண்ட் நான் வந்து ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ஸ் எனக்கு மாஸ்டர் இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கலன்னு சொன்னால் கூட அதை இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணிப்பார். பெரிய மாஸ்டர் அப்படின்லாம் நான் ஒரு பெரிய மாஸ்டர் நான் ஏன் கமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதால எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு தலகணமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டவுன் டு அர்த். ஸோ எனக்கு மாஸ்டர் கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் ஸோ மாஸ்டர் வெல்கம் டு அவர் ஃபேமிலி. அதாவது சினிமாவில் வந்து எல்லாருமே ஒரே ஒரு குடும்பம் தான். அந்த குடும்பத்துக்குள்ள நடிகர்கள்னு ஒரு கூட்டத்தில் உங்களை வந்து வெல்கம் யூ. ஆர்டிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டா? ஹலோ, இப்படிலாம் சொல்லி வெல்கம் சொல்லக்கூடாது. நான் முதல்ல கோரியோகிராஃபிக் பண்ணோம் உன்னோட சாங்க்கு, அதுக்கப்புறம் தான் நான் இது இல்லை அடுத்தது நான் தான் கேட்கலான்னு வந்தேன். எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஆச்சு. நான் கேரளாவில் நாங்கள் அந்த டான்ஸ் ஷோ ஜட்ஜ் பண்ணுறப்போ நான் மாஸ்டர் கிட்ட கேட்கலான்னு வந்தேன். மாஸ்டர் ஏதாச்சும் ஒரு நல்ல டான்ஸ் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, எனக்கு அதில் நடிக்கணும்னு ஆசை. ஏன்னா எனக்கு தெரியும் மாஸ்டர் கண்டிப்பாக டைரக்ஷன் பண்ணுவாருன்னு. ஏன்னா அவரோட டேலண்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். அது கேட்கலான்னு போனப்போ சொன்னார், நான் இந்த மாதிரி போக்கரி மன்னன் ஒரு படத்தில் நடிச்சுங்க. என்ன மாஸ்டர் நீங்களும் நடிக்க மாட்டீங்களா மாஸ்டர் அப்படின்னு. எனக்கு ஏன் அந்த பயம் வந்துச்சுன்னா, அதாவது ஒரு காம்படிஷன் லெவல் எல்லாரும் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து புது தயாரிப்பாளர்கள், புது நடிகர்கள், புது இயக்குநர்கள் நிறைய பேர் வராங்க. எங்களை மாதிரி நடிகர்கள், அது ஒரு புதுமுக நடிகர்லேருந்து இளைய தளபதி விஜய் வரைக்கும் அவர் எத்தனை பேர் ஒரு கொரியோகிராஃபரா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க வந்து கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ், நாங்க கொடுக்குற அந்த பாடி லாங்குவேஜ், நாங்க ஆடுற அந்த டான்ஸ், அது எல்லாமே அவங்க உருவாக்குறது தான்.
ஸோ நீங்கள் எங்களை என்னவா ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களோ அதில் அட்லீஸ்ட் ஒரு 50% அந்த கொரியோகிராஃபர் அதில் இருப்பார். ஸோ நாங்களே அவ்வளோ பண்ணுறப்போ எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற குரு வந்து அவரே நடிக்க வந்துட்டாருங்கிறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சது. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸில் தான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கே நான் வந்தேன். ஒரு புதுமுக நடிகராக வந்து அவரை பார்க்குற மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாருன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ்லாம் வந்தேன். அண்ட் வந்து பார்த்தப்போ எனக்கு அந்த சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள் மாஸ்டர். டான்ஸ் படம் பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணுறோம். அதுதான் என்னோட எய்ம் சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னை இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தோட என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்குரிய திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மொத்தத்தில் இந்த விழாவில் ஒரு உண்மை முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. ஆம், படத்தினுடைய தலைப்பு போக்கிரி மன்னன். இளைய தளபதி விஜய் நடித்து மாபெரும் வெற்றி படம் போக்கிரி. சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற படம் மன்னன். இரண்டையும் சேர்த்து போக்கிரி மன்னன். ஆகவே வெற்றிக்கு இதைவிட அத்தாட்சி வேறு எதுவும் இல்லை. ஸ்ரீதர் சார் பற்றி சொல்லணும்னா, ஒரு அருமையான ஒரு திரையுலகில் ஒரு வெற்றி பதியம் போட்டு அடித்தளம் அமைத்து நடாத்தி வெற்றி அடைந்தவர். அவர் என்னிடம் துப்பாக்கி படத்தினுடைய நடன அமைப்பற்றி என்னிடம் பேச வரும்பொழுது நான் அவரிடம் கேட்டது, எப்போ நடிக்க போறீங்க, அவ்வளோ பிரமாதமான இருக்கீங்க, பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் ஏன் நடிக்கலன்னு நினைப்பேன். இல்லைன்னா எனக்கு வந்து இயக்குனன்ற எண்ணம் இருக்குது. நான் சொன்னேன், பிரபுதேவா வந்து விஐபியில் என் படத்தில் நடிச்சுன்னு இருக்கும்பொழுது ஒரு காலகட்டத்தில் அவரை கூப்பிட்டு சொன்னேன், ஏய் பிரபு, படம் சீக்கிரம் டைரக்ட் பண்ணியா, நல்லா பண்ணுவேன் அப்படின்னேன். அப்போது தெலுங்கில் போய் படம் கன்ஃபார்ம் பண்ணுறது முன்னே என்கிட்ட தான் வந்து, சார் நீங்கள் சொன்ன பிரகாரம் இப்போ தான் இன்றைக்கி தான் புறப்புறோம் சார், ஹைதராபாடு போயிட்டு படத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரப்போகிறேன்னு சொன்னார். ஆகவே இன்றைக்கு நடிகராக அவதரித்த தம்பி ஸ்ரீதர் நாளை இயக்குனராக வருவதற்கு இந்த படம் ஒரு நல்ல அடித்தளம் அமைத்து தரும். படத்தினுடைய பாடல்கள்லாம் பட்டி தொட்டி எல்லாம் கேட்பதற்கு இனிமையாக செவி குளிர்கிறது, சிந்தை மகிழ்கின்ற அளவுக்கு மிக சிறப்பாக இசையமைத்திருக்கிறார். இந்த படத்தை என்னுடைய முன்னோட்டத்தை ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது அத்தனை அம்சங்களும் வெற்றி அம்சங்களும் இந்த ட்ரெய்லரில் இருக்கிறது. ஆகவே இயக்குனருக்கு அந்த சிறப்பு சேரும். ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்பது அறுதியிட்டு உறுதி சொல்லலாம். தயாரிப்பாளர் கர்நாடகாவிலிருந்து வந்திருக்கிறார். நிச்சயமா உங்களுக்கு எல்லா வகையிலும் நாங்கள் கூட இருப்போம். அதுக்கு இந்த படத்தினுடைய வெளியீட்டு விழாவுக்கு உங்களுக்கு என்னென்ன வகையில் உதவிகள் நன்மைகள் உண்டோ அத்தனை நாங்கள் செய்து தருவோம். கருணா சொல்லியது போல் உண்மையாக மனம் எல்லாம் ஒன்றுபட்டு செயல்படுவோம். நாம் வெற்றியை அடைவோம். இந்த தயாரிப்பாளருக்கு ரத்தன கம்பளம் விட்டு வரவேற்போம். வாழ்க தம்பி ஸ்ரீதர், மிகப்பெரிய உன்னத நிலை அடைவா என்பது இந்த படத்துடைய பாடல் காட்சிகள் முன்னோட்டங்களும் எடுத்துக்காட்டாக அமைகின்றன. ஆகவே வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.